السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இறைவனுடைய படைப்புகளில் ஆணினம் பெண்ணினம் என்பதை எல்லா பொருட்களிலுமே வைத்திருக்கிறான். மனித இனத்திலும், மிருக இனத்திலும், பறவை இனத்திலும், தாவர இனத்திலும், எல்லாவற்றிலுமே ஆண் பெண். மனித இனத்தில் நாம் தெரிந்ததுதான் ஆணினம் பெண்ணினம். இதிலே மூன்றாவது பாலினம் என்று சில பேர் நடைமுறையில் வச்சிருக்கிறாங்க, மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க உலகம் தழுவிய அளவிற்கு. அது யாருன்ற திருநங்கைகளுக்கு சொல்லுகிறார்கள். நமது மார்க்கத்தை பொறுத்த மட்டில் மனிதன் இரண்டு வகைதான், ஒன்று ஆண் அல்லது பெண். இந்த திருநங்கையில் இருக்கிறார்களே, மூன்றாவது பாலினம் சொல்லுகிறார்களே, அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் இந்த இரண்டு பேருடைய சட்டத்திற்குள் தான் கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது பாலினத்திற்கு ஒரு தனி சட்டம் என்பதெல்லாம் கிடையாது. ஏனென்றால் இறைவன் குர்ஆனிலே வஅன்னஹு ஹலக ஸௌஜைன் அஸ்ஸக்கர வல் உன்ஸா, இறைவன் மனித இனத்தில் ஆண் பெண் என்றுதான் படைத்திருக்கிறான். இன்னொரு இடத்திலே வமா ஹலக ஸக்கர வல் உன்ஸா, இதையே தான் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்திலே யஹபு லிமை யஷாஉ இனாசன் வ யஹபு லிமை யஷாஉ ஸுகூர், இறைவன் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் என்று தான் சொன்னானே தவிர மூன்றாவது ஒன்றை இறைவன் சொல்லவே இல்லை. யா அய்யுஹன்னாஸு தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே நீங்கள் உங்கள் ரப்பை இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். யார் தெரியுமா? அந்த இறைவன் ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்தான். அந்த ஒரு ஆத்மா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அதன் ஜோடியை படைத்தான். அது யாரு? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, அந்த இரண்டு பேரிடமிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அந்த இரண்டு பேரிடமிருந்து ஆண்கள் பெண்களை இறைவன் பரவச் செய்தான். அப்ப இங்கேயும் இறைவன் இரண்டைத்தான் சொல்கிறான், ஆண் பெண், மூன்றாவது ஒன்று இல்லை. அப்படியானால் இன்றைக்கு திருநங்கைகள் என்று சொல்றாங்களே, அவங்க பற்றி என்ன? இந்த திருநங்கைகள் இந்த மூன்றாம் பாலினங்கிறாங்களே, இன்னொன்றும் இருக்கிறது, ரெண்டையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே இவர் அதாவது திருநங்கை என்றால் அரபி மொழியிலே முஹன்னசி என்று சொல்லுவார்கள். அதே அரபி மொழியிலே ஹுன்சா என்றும் இருக்கிறது, இருபாலினத்தவர் அப்படின்ற அர்த்தம். திருநங்கைகள் இருபாலினத்தவர். இவர்களுக்கு என்ன சட்டம்? ஆண்களின் சட்டமா பெண்களின் சட்டமா? ஏனென்றால் பெண்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு கூடும் என்றிருக்கும், ஆண்களுக்கு கூடாது என்றிருக்கும். உதாரணத்திற்கு தங்கம் அணிவது பெண்களுக்கு கூடும், ஆண்களுக்கு கூடாது நமது மார்க்கத்திலே. இந்த திருநங்கைகளும் இருபாலினத்தவர்களும் எதிலே சேர்ப்பது? பெண்கள் இனத்திலா அல்லது ஆண்கள் இனத்திலா? ஏதாவது ஒன்றை சேர்த்தால்தானே சட்டம் சொல்ல முடியும். தங்கம் அணிவது கூடும் அல்ல தங்கம் அணிவது கூடாது என்று அப்பதானே சொல்ல முடியும். அதே போன்று ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் விட்டு சென்ற சொத்துக்களை பங்கீடு செய்து கொடுப்பார்கள். இப்பொழுது ஆணாக இருந்தால் 2 மடங்கும், பெண்ணாக இருந்தால் 1 பங்கும் கிடைக்கும். இப்போது இந்த திருநங்கைகளையும் இருபாலினத்தவர்களையும் எதிலே சேர்ப்பது? ஆண் என்று சொல்வதா பெண் என்று சொல்வதா? ஆண் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு பங்கு கிடைக்கும், பெண் என்று சொன்னால் அதற்குண்டான பங்கு கிடைக்கும். இப்ப இவர்களை எதிரே சேர்ப்பது? ஏனென்றால் நம்ம மார்க்கத்திலே மூன்றாவது சட்டம் என்று ஒன்று இல்லை அல்லவா? ஆண்களுக்கு சட்டம், பெண்களுக்கு சட்டம், அவ்வளவுதான் இருக்கிறது. இவர்களை எதிரே சேர்ப்பது? இதிலே இந்த முஹன்னஸ் என்று சொல்கிறோம் அல்லவா அரபி மொழியிலே, இவர்களைத்தான் திருநங்கைகள். இருபாலினத்தவருக்கு ஹுன்சா என்ற வார்த்தை. ஆனால் நம்மிலே பல பேர் இந்த மூன்றாவது பாலினம் என்று திருநங்கைகள் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது இன்னொன்றும் இருக்கிறது, அதை சொல்வதே இல்லை. என்னது? இருபாலினத்தவர்களும் இருக்கிறாங்கல்ல சமூகத்தில். இந்த
திருநங்கைகளுக்கென்று சில சட்டங்கள் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஏன்னா சமூகத்தில் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அடிப்படையில். திருநங்கைகள் யார் தெரியுமா? அவர்கள் பிறப்பிலே ஆண்கள் தான், நடையிலே உடையிலே அவர்கள் தங்களை பெண்களை போன்று ஆக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் திருநங்கைகள். அதனால தான் திருநங்கைங்கிற வார்த்தை கூட பொருத்தமாக தான் இருக்கு. திரு ஆண்களுக்குரியது, பிறக்கும் போது ஆனாத்தான் பிறந்தான், நங்கை பிறகு பெண்ணாக அவன் நடந்துகிட்டு இருக்கிறான், திருநங்கை என்று நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. இந்த திருநங்கைகளாக இருக்கிறாங்கல்ல, 2 வகை இருக்கிறாங்க. இயற்கையிலே இறைவனுடைய படைப்பிலேயே அவருடைய நடையும் அவருடைய பேச்சும் அவருடைய நெளிவு சுழிவெல்லாம் பெண்களை போன்று இருக்கும். இது அவர்களாக விருப்பப்பட்டு செய்வதில்லை, இறைவனுடைய படைப்பு அதுதான். ஆனால் ஆண் தான், அதை நினைவில் வைங்க, ஆண் தான். திருநங்கைகள் என்றாலே ஆண்கள் தான். ஆண்களுக்கு உண்டான அடையாளம் தான் அவரிடம் இருக்கிறது உறுப்பை பொறுத்த மட்டில். ஆனால் அவருடைய நடை உடையிலே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னல, அவர்கள் ஒரு வகையாக வளைஞ்சு நடப்பாங்க, குழஞ்சி பேசுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். இது சில பேருக்கு இயற்கையாக அமைந்திருக்கும், எல்லாம் அமைச்சு வச்சிருப்பான். அதனால இது குற்றம் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? பாவம், அவர்கள் வேண்டுமென்றே செய்யலையே. இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்கிறது. அது இறைவன் எல்லாவற்றிலும் விதிவிலக்கு தானே. எதில் மட்டுமா? நல்ல சராசரி ஆணா தான் இருப்பாரு, அவருடைய குரல் பொம்பளமா இருக்கும், கீச்சு குரல். பெண்கள் குரலை பேசுகிற ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, இறைவனுடைய படைப்பு விதிவிலக்கு அப்படி வச்சிருக்க வேண்டியதுதான். சில பேர் பெண்கள் பேசுவார்கள், அவருடைய சத்தம் ஆண்களை போன்று இருக்கும், அதெல்லாம் விதிவிலக்கு. அந்த மாதிரி தான் இங்கேயும் இறைவன் அப்படி படைச்சிருக்கா, பிரச்சனை இல்லை. ஆனால் சில திருநங்கைகள் அவராகவே விருப்பப்பட்டு செய்து கொள்வார்கள் பெண்களை போன்று. அவர்கள் ஆணாக படைக்கப்பட்டாங்க, ஆனால் பெண்களை போன்று இருக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளம் சொல்லும். இது சைக்காலஜி பாயிண்ட். பெண்கள் மாதிரி இருக்கணும், பெண்ணாக இருப்பதற்கு உள்ளம் ஆசைப்படும். அதனால தான் இப்படியெல்லாம் சில பேர் சேலை கட்டிட்டு போறாங்கல்ல, தலைமுடியை பின்ன போட்டுக்கிறாங்கல்ல, பூ வச்சுக்கிறாங்கல்ல. காரணம் என்ன? உள்ளம் சொல்லுகிறது பெண்ணுமாக இருக்கணும், அது விரும்புவாங்க. ஆனால் ஆண்டானவங்க இந்த மாதிரி இந்த 2வது வகை இருக்கிறதே, மார்க்கம் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறது. நீ ஆண் தானப்பா, ஆண் மாதிரி இருக்க வேண்டியதானே, ஏன் பெண் மாதிரி பேசணும்? மனசு சொன்னதானே செய்யணுமா? தவறு செய்ய வேண்டும் என்றுதான் மனசு சொல்லும், செய்வியா? நீ செய்ய மாட்டியல்ல. உன் மனசு சொன்னா அதிலே வெற்றி பெறு. மனசு சொன்னதெல்லாம் செய்வதற்கா மனிதன்? ஆனா இப்படி செய்வதால் அவர்களுக்கு உண்டான இழப்பு எப்படியெல்லாம் ஏற்படுகிறது பார்த்தீங்களா? யாரு? இந்த திருநங்கை தங்களை பெண்களா மாற்றிக்கிறதுனால. நான் சொன்னது இயற்கையிலே இருப்பது என்பது நடையில மட்டும்தான், பேச்சு மட்டும்தான். அவன் பிரச்சனைகளை சராசரி மனிதர் அவங்க இருந்துடலாம். ஆனால் இவங்க பெண் மாதிரி தன்னை ஆக்கிக் கொள்றாங்கல்ல, உடையிலும் நடையிலும் பூ வைப்பதிலும் பின்னல் போடுவதிலும். இவர்களுக்கு உண்டான சமூக புறக்கணிப்பை பார்த்தா நமக்கு உண்மையில வருத்தமாக தான் இருக்குது. இவங்களாம் இப்படி இருக்கிறதுனால சரியாக படிக்க முடிவதில்லை. பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஆகவே இடையிலே நிறுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அதிலும் சாதிக்கக்கூடியவர் இருக்கிறார்கள், உயர்ந்த பதவிக்கும் வந்திருக்கிறார்கள். விதிவிலக்கு எல்லாத்தையும் தாங்கிட்டு படித்து முன்னேறி உயர்ந்த பதவியில நம்ம சமீப காலத்து ஊழ பேப்பர்லாம் படித்தோம் அல்லவா, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. சரி, இவர்கள் ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போனால் அங்கேயாவது நிம்மதியாக வேலை செய்ய முடிகிறதா? மற்றவர்கள் அவர்கள் கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஏங்க இப்படிப்பட்டவர்களை அவர்களை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் கூட வீட்டை விட்டு விரட்டி விடுகிறார்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை வெறுப்பாளாங்க, என்னதான் தப்பு பண்ணாலும். ஆனால் இப்படிப்பட்ட நடைமுறையில் இருக்கக்கூடிய தனது பிள்ளையை இனி வீட்டில் இருக்காத போயிரு. இப்ப இந்த திருநங்கைகள்லாம் கூட்டமா அவங்களா சேர்ந்து இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யாரு? வீட்டிலிருந்து விரட்டு எடுக்கப்பட்டவர்கள் தான் வச்சிருக்கோம். ஏன்னா இவங்கனால பல பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. வீட்டை வச்சிருப்பது பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், இந்த மாதிரி சொல்லுவான். இவங்களுக்கு வெக்கமா இருக்கு, என்னடா அவன் இப்படி சொல்றான் இப்படி சொல்றான். வெளியே போனாலே நம்ம பிள்ளைக்கு இப்படி இதாலே நீ வீட்டை விட்டு பேச வெளியே போப்பா, எங்க தாங்க முடியாது தான் வச்சு அடிச்சு விடுறாங்க. இன்னைக்கு அந்த திருநங்கைகள்லாம் சொல்லுங்க, எதை நீங்க ரொம்ப கொடுமையாக நினைக்கிறேன்னு கேட்டா, என்னை ஈண்டெடுத்த தாயும் தந்தையும் வீட்டிலிருந்து எங்கள் வெளியேற்றினார்கள், இந்த கொடுமையை எங்களால் தாங்க முடியவில்லைம்பாங்க. ஏன் விரட்டினாங்க? அதுக்கு சில காரணங்களை பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அப்படி செய்யக்கூடாது. பெற்றோர்கள் செஞ்சனால தானே இவங்கெல்லாம் ஆளாளுக்கு அங்கங்கே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு பாதுகாப்பு தானே, பிரச்சனை வராதுல்ல. இப்படி செஞ்சதுனால தான் பிரச்சனை வருது. இன்னொரு பிரச்சனை பாவங்க, இவங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு பேருந்து நிலையங்களில் கழிவறை இருக்கும்.
ஆண்கள் போவதற்கு ஆண்கள் எதிர்க்கும், பெண்கள் போகிற இடத்திற்கு பெண்கள் எதிர்க்கும். இந்த திருநங்கைகளுக்கு அங்கதாங்க சப்ஜெக்ட். போக முடியாதுங்க. ஆண்களுக்கு போனால் அங்கே பிரச்சனை வருது. சரி, பெண்கள் எடுத்துப்போம், அங்கே போனால் அங்கே பிரச்சனை. மற்ற பெண்கள் அனுபவிப்பதில்லை. இப்படியெல்லாம் பல சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். காரணம் என்ன? இறைவன் தன்னை ஆணாக படைத்திருக்கும் போது நாம் ஏன் பெண்ணாக நடக்க வேண்டும்? யோசிச்சிருக்கலாம்ல. அப்படி செய்யலை. எத்தனை பேர் வெளிக்காட்டாம அழகா சாதிச்சவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? திருநங்கைகள் தான், ஆனால் சாதிச்சிருக்கிறாங்க. இப்போ அதனால இந்த மாதிரி வேடும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன 2 வகை. ஒன்று, இறைவன் படைப்பிலேயே அந்த மாதிரியே படைச்சிருப்பான், அந்த நடையிலும் பேச்சிலும், அது பிரச்சனை கிடையாது, இறைவன் அமைத்தது. ஆனால் இவர்களாகவே பெண்ணை போன்று வேடம் அணிந்து கொள்கிறார்கள். இவர்களுக்கு இறைவனுடைய சாபம் கிட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லஅன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹன்னஸீன் மினர் ரிஜால் வல் முத்தரஜ்ஜிலாத் மினன் நிசா. ஆணை போன்று வேடம் போடுகிற பெண்களையும் பெண்களை போன்று வேடம் போடுகிற ஆண்களையும் அல்லாஹ் சபிக்கட்டும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்கா வெற்றி அடைஞ்சாச்சு. இப்போ தாயிஃபை வெற்றி அடையணும்னு முடிவுக்கு வர்றாங்க. ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார், அவருடைய சகோதரர் அப்துல்லா இப்னு அபி உமையா இருந்துட்டு இருக்கும்போது, சகோதரர் தான் இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு முஹன்னஸ் இருந்தார். முஹன்னா ஏற்க சொன்னல, அவர் தான் ஆணு தான், பெண்ணை போன்று வேடம் போடுபவர். அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தார், முஹன்னஸ். அவர் சொல்கிறாரு, இந்த அப்துல்லா ரலி அவங்கள பார்த்து, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரர் பார்த்து, நாளைக்கு மட்டும் தாயிஃபை நம்ம வெற்றி அடைஞ்சோம்னு வச்சுக்கிறோங்க. அங்கே ஒரு பெண் இருக்கிறாங்க, பின்த் கைலான். அந்த பெண்ணை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த பெண்ணுடைய அமைப்பு எப்படி தெரியுமா? நம்மை முன்னோக்கி நடந்து வந்தால் 4 கொண்டு முன்னோக்குவாள், பின்னோக்கி சென்றால் 8 கொண்டு பின்னோக்கி செல்வாள். இது உடல் அமைப்பை ஒரு வர்ணிக்கிறார். ஹதீஸ் இப்படி தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி துணைவியாருடைய கூடாரம் தான் அது. உடனே சொன்னாங்க, லா யதுஹுலன்ன ஹாதா அலைக்குன்ன, பெண்கள் இருக்கிற இடத்துல இது போன்றவர்களுக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த மாதிரி முஹன்னஸ் இது கூடாது, இவரோட சாபம் கிட்டும். அப்போ இவர்கள்லாம் யாருங்க? சில பேர் என்ன கல்யாணம் முடிக்காமப்பாங்க, சராசரி மனிதர்கள். அவர்களையும் இவங்கள்லாம் திருநங்கைகள் தான், வெளியில் காட்டாமல் இருக்கிறாங்க, அதனால தான் திருமணம் முடிக்கலன்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. திருநங்கைகளுக்கு ஆசை இருக்கும். எத்தனை சராசரி மனிதர்களுக்கு சில பேருக்கு ஆசை இருக்காது. ஆசை இல்லாததான் அவர் திருமணம் முடிக்கவில்லை. அதனால் இவங்க திருநங்கை நாம் முடிவு வந்துடக்கூடாது. இறைவன் அப்படி சில பேர் பொருள் மேலே ஆசை இருக்கும், சில பேர் பெண்ணு மேலே ஆசை இருக்கும், சில பேர் மண்ணு மேலே ஆசை இருக்கும். நலமாக வாங்கி வாங்கி குவிக்கணும்னு சில பேர் ஆசை. சில பேர் பெண்களை பார்த்தாலே ஆசை, எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுவோம். அப்படி ஒரு சில பேருக்கு பண ஆசை. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதில் சில பேர் திருமணமே முடிக்காம இருக்கவங்களால திருநங்கை தான் முடிக்க வரானா, அவங்களும் சராசரி மனிதர்கள் தான். அந்த ஆசை இல்லை, அதனால தான் அதை முடிக்கலை. சரி, இந்த முஹன்னஸா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யுமா சட்டம்? இவங்க ஆண்கள் தான், பெண்களை போன்று நடக்கிறதுனால முக்கியமான 2 சட்டம் தெரிஞ்சுக்கணும். இவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது? சாட்சி சொல்லுவோம், நீதமாக இருக்கணும்ல, அல்லாவுடைய சட்டப்படி நடக்கணும்ல. இவர் பெண்களை போல வேடம் போட்டிருக்கிறார். நம்ம மார்க்கத்தில் பெண்களை போல வேடம் போடக்கூடாது என்று இருக்கிறது. மீறி செய்கிறார், தவறு செய்கிறார். தவறு செய்பவருடைய சாட்சி எப்படி ஏற்றுக்கொள்வது? சப்ஜெக்டா. இன்னொன்று என்ன, இப்படிப்பட்டவர் இமாமாக நின்று தொழ வைக்க முடியாது. ஒரு திருநங்கை வர, நான் இமாமா நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இமாமா நிற்க முடியாது. ஏன்? இங்கேயும் அப்படித்தான். இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளான ஒருவர் எப்படி இமாமா நிற்பது? அதனால் இந்த தகுதி அவருக்கு இல்லை. ஆணாக இருந்தாலும் இந்த தகுதி இல்லை. சரி, ஏறத்தாழ முஹன்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹுன்சா, இருபாலினத்தவர். இருபாலினத்தவர்னா என்னண்டா, ஆண்களுடைய இனத்திற்கு ஆண்கள் உறுப்பு நமக்கு தெரியும். அதே பிறப்பிறப்புல வித்தியாசம் இருக்கிறதல்ல, ஆண்கள் பெண்கள். இந்த மாதிரி இருபாலினத்தவருக்கு 2 வகை உறுப்புகளும் இருக்கும். இங்கே தான் சிக்கல். இதுவெல்லாம் ரேரு, படைப்பில் ரேரு, ஆனால் இருக்கிறாங்க, வெளியில் தெரியறதில்லை, இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் ஹுன்சா அப்படின்னு சொல்லுவாங்க, இருபாலினத்தவர். அல்லது இருபால்
பிறப்பாளர்கள், அப்படியே தமிழில் எப்படி வேணாலும் சொல்லலாம். இவங்க ஆண்களா பெண்களா தெரியணும்ல. ஏற்கனவே சொன்ன சட்டத்தின் பிரகாரம் இதில் முஷ்கில் கைர் முஷ்கில் அரபியில் சொல்லுவாங்க. தீர்வு காணப்பட்ட ஹுன்சா இருபாலினத்தவர், தீர்வு காணப்படாத இருபாலினத்தவர் ரெண்டா இருக்கிறாங்க. தீர்வு காணப்பட்டவங்களா இருந்தால் எப்படி நம்ம தீர்வு காண்றோமோ அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட வேண்டியதுதான். எப்படி அப்படின்னு சொன்னால் இரு இன பிறப்பு இருக்கும் தானே இருக்கிற இருந்தாலும் சிக்கல் வேறு வகையான அடையாளங்களை வச்சு ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்கலாம். அது பெறாத சட்டம். தாடி முளைக்கிறது, இந்த இப்படிப்பட்டவருக்கு தாடி முளைக்குன்னு வச்சுக்கிறோங்க ஆண், இப்படிப்பட்டவருக்கு விந்து வெளிப்படுதுன்னு வச்சுக்கிறோங்க ஆண். அதுபோல பெண்ணாக இருந்தா மாதவிடாய் வருகிறதுன்னு வச்சுக்கிறோங்க பெண். ஏன் ரெண்டு உறுப்பு இருக்கிறதுல எது வெளிப்படுதோ அதை வைத்து சட்டம். அதே போல கருத்தரிக்கிற அமைப்பு இருக்கு, கருப்பை அவருடைய உடலுக்குள்ள இருக்கிறது, குழந்தையை சுமக்க முடியும், அந்த பெண். இந்த மாதிரி அடையாளங்களை வச்சு நம்ம சொல்ல முடியும். அப்படி இது பிரச்சனையே கிடையாதுங்க, சாதாரண முடிஞ்சு போச்சு. இருபாலினத்தவர் தான். அதே போல சிறுநீர் வெளிப்படும் போது அதை வைத்து முடிவு பண்ணலாம் ஆனா பெண்ணாண்டு. ஏன்னா இரு உறுப்புகள் இருந்தாலும் சிறுநீர் ஏதாவது ஒரு வகையில தானே வெளிப்படும், அதை வைத்து இவர் ஆனா பெண்ணா முடிவு செஞ்சிடலாம். ஆண் என்றால் ஆண்களுக்கு உண்டான சட்டம், பெண் என்றால் பெண்களுக்கு உண்டான சட்டம், பிரச்சனையே இல்லை. இன்னொரு வகை முஷ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்வு காணப்படாத இருபாலினத்தவர். இங்கதான் பிரச்சனை. இது ஆண் என்று சொல்றதா பெண் என்று சொல்றதா அடையாளங்க வச்சு சொல்ல முடியலை. இப்படி இருந்தால் என்ன செய்யறது? இப்போ இதுக்கு அடையாளம் வைத்து தீர்வு காணப்படும் வரை ஒரு சில சட்டங்கள் உண்டு. ஆணென்றும் பெண்ணென்றும் முடிவு செய்யாவிட்டாலும் கூட பெண்ணுடைய சட்டங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்படும் பேணிக்கை அடிப்படையில். இப்போ வாரசுரிமை சட்டம்னு வச்சுக்கிறேங்க. ஆணாக இருந்தால் 2 மடங்கு, பெண்ணாக இருந்தால் 1 மடங்கு தானே கொடுப்போம். இந்த ஹுன்சா இருபாலினத்தவருக்கு வாரசுரிமை அடிப்படையில் ஆணாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும், பெண்ணாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் கணக்கு போடணும். அதில் எது கம்மியோ அதை கொடுக்கணும். இவர் ஒரு ஆண்டு வச்சுக்கிறங்க, அதை வச்சு ஒரு கணக்கு போடுங்க. ஆணாக இருந்தால் இவ்வளோ கிடைக்குது, சரி. பெண்ணாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ கிடைக்குது. ரெண்டு எது அதிகம்? இதுதான் அதிகம், ஆண்டு கணக்கு போகுது. பெண்ணுக்காக போட்டால் அதான் கம்மி, அதை கொடுங்க. பிறகு தீர்வு காணப்பட்டு விட்டால் அதுக்கு தகுந்தவாறு செய்யலாம். தீர்வு காண மீதி இருக்கும்ல, அது வச்சிருக்கணும், பெண்ணுகள் வச்சிருக்கணும். பிறகு தீர்வாகி போச்சு, டாக்டர் மருத்துவ அடிப்படையில் இது ஆண்டாங்க அப்படி முடிவு செய்யப்பட்டா நிறுத்தி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து கொடுத்துட வேண்டியதும். இல்லை பெண்ணெண்டே உறுதி செய்யப்பட்டு போச்சு, அப்போ நிறுத்தி வச்சிருந்தோம்ல அந்த சொத்து மற்ற வாரிசுக்காரர்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். ஆக இது எவ்வாறு முடிவு காணப்பட்டது அப்படிங்கிற பின்னால் தெரிஞ்சாலும் கூட அப்போதைக்கு 2 வகையில் எது குறைவோ அதை கொடுத்துட வேண்டியது. அதே போல தொழுகை அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன், தொழுகை நடக்குது. இமாமா யாருன்னு இருக்கலாம்? ஆண்களுக்கு ஆண் இமாமா இருக்கலாம், பெண்களுக்கும் ஆண் இமாமா இருக்கலாம். ஆணுக்கு அந்த தகுதி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிப்பிரகாரம் ஆணாக இருக்கக்கூடியவர் ஆண்களுக்கும் தொழுகை நடத்தலாம், பெண்களுக்கும் தொழுகை நடத்தலாம். ஆனால் ஒரு பெண் பெண்களுக்குத்தான் தொழுகை நடத்த முடியும், ஆண்களுக்கு தொழுகை நடத்த முடியாது. அப்படியானால் இவர் பெண்கள் மாதிரி தான் சட்டம், அவனை ஆண்களுக்கு தொழில் நடத்த முடியாது. ஏன்? ஒரு கால் இவர் பெண்ணாக இருக்கலாம் தானே, ஆணன்று பெண்ணன்று முடிவு செய்யப்படலையில, பெண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குதுல. ஆகவே ஆண்களுக்கு இவர் இமாமா இருக்க முடியாது, பெண்களுக்கு இருக்கலாம். ஏன்? பெண்களுக்குத்தான் பெண் இமாமா இருக்கலாம்ல, இவர் பெண்ணண்டே வந்தாலும் பிரச்சனை இல்லை தானே. அதே போல தொழுகையிலே அவுரத் மறைக்கிறோம்னு வச்சுருங்க. ஆனால் இருந்தால் என்ன சட்டம்? தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்திய இருக்கிற பகுதி மறைக்கப்பட்டாக வேண்டும். பெண்ணாக இருந்தால் முகமும் 2 மணிக்கட்டம் தவிர எல்லா பகுதியும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்ப இவர் தீர்வு காணப்படாத இருபாலினத்தவர் தொழுகையில் நிற்கிறாரு, அவர் எப்படி அந்த உடையை அணிவார்? ஆண்களுடைய சட்டமா பெண்ணுடைய சட்டமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பேணுதல் அடிப்படையில் பெண்கள் சட்டம் சொன்னேன் அல்லவா. பெண்கள் மாதிரி முகம் 2 மணி தவிர எல்லாவற்றையும் மறைச்சுதான் சொல்லுவோம். ஏன்? அவர் பெண்ணாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. இல்லை அவ ஆணுன்னு தெரிஞ்சா பிரச்சனை இல்லையே. ஒரு ஆணா இருக்கிறவர் முகத்தையும் கையை விட்டு எல்லாத்தையும் மறைச்சு தொழுதாரு, பிரச்சனையா? தொழு கூட தானே செய்யும். ஆனால் ஆணுக்குண்டான அவுரத்தை அவர் அணிந்தால் சிக்கல் வந்துடுமே. இவர் பெண் தான் என்று தீர்வு காணப்பட்டுட்டா பின்னால பல பயிற்சிகளுக்கு பிறகு பல பரிசோதனைக்கு பிறகு தொழுதம் கூட போயிருப்பாங்க. அதனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்களையும் அப்படித்தான். ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்குதுல்ல, அது பல வணக்கங்கள் இருக்குது. இப்போ தவாஃபே செய்கிறோம்,
முதல் 3 சுற்றுக்களில் குதித்து குதித்து ஓட வேண்டும் ஆண்கள். 7 சுற்றுக்களிலும் வலது பாகம் திறந்திருக்க வேண்டும், இடது பாகம் மூடி இருக்கணும். 7ஆம் அணிஞ்சவங்களை பார்த்துருப்பீங்க. தவாம் இந்த சட்டம் இவர்களுக்கு வராது. பெண்களை போன்ற ஒரு சட்டம் தான். சஃபா மருவாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடும்போது பச்சை லைட்டு வரும். அந்த பச்சை லைட்டு வந்தோன்னு ஆண்களாக இருந்தால் ஓட ஆரம்பிப்பாங்க பச்சை லைட்டு முடிக்கிற வரைக்கும். இந்த சட்டம் இவர்களுக்கு வராது, இருபாலினத்தவருக்கு வராது. தீர்வு காணப்படாத இருபாலினத்தவர் தான். தீர்வு காணப்பட்டுட்டாதான் பிரச்சனையே கிடையாது. இது போன்ற சட்டங்கள் சாட்சியாக இருப்பது ஆண்கள். சில விஷயங்களுக்கு ஆண்கள் தான் சாட்சியாக இருக்க முடியும், பெண்கள் சாட்சியாக வரவே முடியாது. இந்த இருபாலினத்தவரும் பெண்கள் மாதிரி தானே, ஆகவே சாட்சியாக கருதப்படாது. இப்படி சில சட்டங்கள். அதனால இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது, திருநங்கைகள் என்று இப்போது நாம் சொல்லுகிறோம் அல்லவா, இவர்கள் எல்லாம் ஆண்கள் தான், ஆண்களுடைய சட்டம் தான். ஆனா இவர்கள் வேணுமென்றே இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க பெண்கள் மாதிரி. அது குற்றம், பாவம், இவருடைய சாபத்திற்கு தான் அவங்க போய் தள்ளும். அதனால இப்ப இவருடைய சட்டம் முடிஞ்சு போச்சுங்க. நம்ம ஹுன்சான் சொல்றோம் இருபாலினத்தவர். இங்கதான் என்ன சட்டம், ஆண் சொல்றதா பெண் சொல்றதா? சில அடையாளங்கள், ஆண்கள் கொண்ட அடையாளம், பெண்கள் கொண்ட அடையாளம். ஆண்கள் தாடி முளைக்கும், பெண்களாக இருந்தால் மார்பக வளர்ச்சி இருக்கும். இதுவெல்லாம் சில அடையாளங்களை வைத்து ஆண் பெண் என்று தீர்மானிக்கலாம். தீர்மானித்து விட்டால் சட்ட திட்டங்களில் ஆண் என்று தீர்மானித்தால் ஆணுடைய சட்டம், பெண் என்று தீர்மானித்தால் பெண்ணு சட்டம். ஆனால் தீர்வு காணப்பட முடியாத நிலையிலே இருந்தால் பேணுதலுக்காக அந்த பெண்களுடைய சட்டத்தை அவர் வழங்க வேண்டும். வாரிசுரிமை அடிப்படையில் எது குறைந்ததோ அதை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சில பேர் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. அவதான் ஆய்வு பண்ணுறாங்கன்ட்டு சில பேர் நம்பிக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்கள் பாவம் விளக்கம் தெரியாதனால அவர் சொன்னால் நல்ல ஆய்வாளருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், இங்கே எல்லாமே ஆண்கள் தான், ஹுன்சாவுக்கு ஆண்கள் தாங்கிறாங்க. முகன்னது ஹுன்சாவுக்கு வித்தியாசமே தெரியாமல் போச்சிருப்போம். முகன்னதா இருந்தால் ஆண்கள் தான், பிரச்சனை இல்லை. ஹுன்சால இருபாலினத்தவர் ஆண்களா நான் கேட்குறேன், அப்படி ஹதீஸில் இருக்கா? இல்லையே. ஆனால் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆண்கள் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹுன்சா என்பதற்கு பொருள் தெரியாததுனால இப்போ நமக்கு புரிந்து போய்விட்டது, ஹுன்சா தான் பிரச்சனை. இருபாலினத்தவர்கள் அடையாளங்களை கொண்டு ஆண் என்றும் பெண் என்றும் தீர்மானிக்க எது மிகைத்திருக்கிறதோ, ஆண்களுக்குண்டான பண்புகள் மிகைத்திருந்தால் ஆண், பெண்களுக்குண்டான பண்புகள் மிகைத்திருந்தால் பெண். அப்படி எதுவுமே மிகைத்தில்ல, கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த ஹுன்சா இருபாலினத்தவர்கள் பெண்களுக்குண்டான சட்டம் அவர்களுக்கு நிறைவேற்றப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மார்க்கத்தை புரிந்து கொள்கின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.